வணக்கம் சொந்தங்களே. இது அமெரிக்காவிலேருந்து முருகன். இன்றைக்கி திருப்பரங்குன்றம் இது வந்து படை வீடுகளில் 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அப்படின்னு எல்லா இலக்கியங்கள்லையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு முருகன் நடத்திய திருவிளையாடலையும், அப்புறம் திருமுருகாற்றுப்படைக்கும் அந்த திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை எழுதினார் அப்படின்னு படிச்சிருக்கோம். அது எந்த சூழ்நிலையில் அவர் எழுதினார், அந்த மாதிரி பல ஆச்சரியமான தகவல்கள் மற்றும் வரலாற்று செய்திகளை நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவர் பெரிய அறிவாளி, முருக பக்தர். 24 மணி நேரமும் முருகனவே நினச்சிக்கிட்டு இருந்தவர். அவரும் ஒரு தடவை சொற்பொழிவு ஆற்றும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, சுவாமி திருப்பரங்குன்றம் முருகனுக்கு முதலாம் படை வீடு, நம்ம 6 விட வீட்டில் அதை தான் ஒன்றுன்னு எல்லாரும் சொல்கிறோமே, ஆனால் இன்றைக்கி ஒரு வேற்று மதத்தினர் அது எங்கள் மலை, சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்களே, இது ரெண்டில் எது உண்மை அப்படின்னு கேட்டாங்களாம். கிருபானந்த வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அவங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைப்பா, அவங்க சொல்கிறது கரெக்டு தான், அது திருப்பரங்குன்றம் இல்லை, சிக்கந்தர் மலை தான்னு சொன்னாராம். கேள்வி கேட்டவங்களுக்கு ஒரு குழப்பம், என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க, சிக்கந்தர் அப்படின்னா இந்து கிடையாதே அப்படின்னு ஆரம்பித்தாராம். இவர் சொன்னாராம், அப்பா அந்த பிரச்சனைக்கெல்லாம் போக நான் விரும்பலை, கந்தன், முருகனுக்கு பேர் கந்தன், முருகனுடைய அப்பா யார், சிவன். உங்கள் அப்பா பேருடைய முதல் எழுத்தை நீ இனிஷியலாக போடுவியா, அப்போ நீ கந்தனை எப்படி சொல்லுவ, இனிஷியல் போட்டேனா சி புள்ளி வச்சு சிவனின் மைந்தன், சீன்னு புள்ளி வச்சு கந்தன்னு போடுவியா, சேர்த்து வாசி, சிக்கந்தர் மலை, முருகனுடைய மலை தான் பிரச்சனை முடிஞ்சுன்னாராம். இது மாதிரி அந்த பிரச்சனைகளை பற்றி எதையும் நான் பேச வரல. இன்றைக்கி திருப்பரங்குன்றம் எப்படி இருந்தது, எத்தனை வருஷ வரலாறு இருக்குது, எத்தனை நூற்றாண்டு காலம் சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம முருகன் சம்பந்தமாக அது இருக்குது, அங்கே இருந்து நம்ம எப்படி திருமுருகாற்றுப்படை, அந்த திருப்பரங்குன்றத்தில் தோன்றின திருமுருகாற்றுப்படை, அதை பாடினது யார், அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. திருப்பரங்குன்றம், திரு அப்படிங்கிற அடைமொழி மரியாதையோடு சொல்கிறது. பரம்குன்றம் அப்படின்னா, பரம் அப்படின்னா சிவன், குன்றம் அப்படின்னா ஒரு சின்ன மலை அப்படின்னு அர்த்தம். இப்போ திருப்பரங்குன்றம் அப்படின்னா அந்த மலையே சிவபெருமான் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். மதுரையில் 3 பெரிய மலைகள் இருக்குங்க. யானைமலை பார்க்குறதுக்கு யானை மாதிரியே இருக்கும், நாகமலை பார்க்குறதுக்கு நாகப்பாம்பு மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் எடுத்துட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு சிவன் மாதிரி, சிவலிங்கம் மாதிரி இருக்கும். இது மாதிரி இந்த முதல் படை வீடு, அது என்ன 6 படை வீடில் உங்களுக்கு என்னைக்காவது அந்த கேள்வி வந்திருக்கான்னு பாருங்கள். 6 படை வீடுன்னு 1 2 3 4ன்னு சொல்கிறாங்களே, இது யார் இதெல்லாம் வரிசையாக அடுக்குனது அப்படிங்கிற கேள்வி என்னைக்காவது வந்திருக்கா? வரலைன்னா இன்றைக்கி பதில் பார்க்கலாம். இது திருமுருகாற்றுப்படை அப்படின்னு நக்கீரர் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்கன்னா, அதில் நக்கீரர் வருவார்ல, சிவனாக இருந்தாலுமே குற்றம் செஞ்சது தான், தப்பு தான் சொல்லுவார்ல. இது மதுரையில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு தமிழ் சங்கங்கள் நடந்து புலவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் இலக்கியங்கள், இயல், இசை, நாடகம் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் வளர்த்துருக்காங்க, பல காலமாக வளர்த்துருக்காங்க. மதுரையில் 3 சங்கம் இருந்திருக்கு. அதில் இவர் ஒரு சங்க கால புலவர் நக்கீரர். இவர் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு முருகனை பாராட்டி எழுதின ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் எந்த விதமான சூழ்நிலையில் அதை எழுதினார், சிவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நக்கீரர் எப்படி முருகனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகி முருகன் மேலே பாட்டு எழுதினார், முருகன் எப்படி அவருக்கு நேர காட்சி கொடுத்து அவருக்கு ஒரு அருள் கொடுத்தார், அப்புறம் திருப்பரங்குன்றம் மலையோட வரலாறு என்ன. ஆற்றுப்படை அப்படின்னாலே யாராவது ஒருத்தர் ஒரு வள்ளல்கிட்ட போயிட்டோ இல்லை ஒரு மன்னர்கிட்ட போயிட்டோ அவருக்கு ஏதோ அவரை பற்றி பாட்டு பாடி அவருக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் பாணர்களோ விரலிகளோ அந்த மாதிரி என்னப்பா நீ திடீர்னு பெரிய பணக்காரன் ஆகிட்டியப்பா, எப்படிப்பா உனக்கு காசு வந்துச்சு, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுப்பான்னு சொல்லும்போதுங்க பாரு, நான் எப்படி வந்தேன் தெரியுமா, நான் போய் இந்த மன்னரை பார்த்தேன், இவர் இந்த மாதிரி செல்வங்களை எனக்கு கொடுத்தாரு, அது மாதிரி நீயும் போய் பாரு, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவரை நீ போய் பார்த்தா உன்னை ஏமாத்தாமல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு பேர் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர்.
அப்போ இது சம்பந்தமாக பாடுற பாடல்களுக்கு பேர் ஆற்றுப்படை. ஆற்றுப்படைன்னு தமிழில் வந்து 5 விதமான புத்தகங்கள் இருக்குது. திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறு பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு 5 விதமான புத்தகங்கள் இருக்குது. அது ஒன்றொன்றும் வேறு மன்னர்களை பற்றியோ வள்ளலை பற்றியோ எழுதுறது. இந்த வரிசையில் முருகன் வந்து இருக்குதுலேயே மிகப்பெரிய வள்ளல் இல்லையா? யார் அவருடைய பக்தர்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானையும் வள்ளல் மாதிரி நீ போப்பா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட போப்பா, அவர் உனக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் கொடுத்துருப்பார்ப்பா அப்படின்னு அவரை நினச்சி பாடின இந்த பாடல் வந்து திருமுருகாற்றுப்படை அப்படின்னு. இந்த திருமுருகாற்றுப்படையில் வந்து மொத்தம் 6 பகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு படைவீடை பற்றி. முதல் பகுதி வந்து முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் பகுதி திருப்பரங்குன்றம். 2ஆம் பகுதி வந்து திருச்செந்தூர் சம்பந்தமான எல்லா பாடல்கள். 3வது வந்து திருச்சீரலைவாய். அப்புறம் 3, 4, 5 இதெல்லாம் வந்து திரு ஆவினன்குடினா பழனி. திருவேரகம் அப்படின்னு சுவாமி மலைக்கு இன்னொரு பேர் திருவேரகம், திருவேடகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், திருவேரகம்னு. அப்புறம் 6வது வந்து குன்றுதோர் ஆடல்னு திருத்தணி. இந்த 6ஐயும் பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. இதில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அது திருமுருகாற்றுப்படை இந்த புத்தகத்தை வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு அம்மா. அவருடைய கணவன் வந்து இந்த புத்தகத்தை தூக்கி போட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்க மாட்டியா? இது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்குது. இந்த அந்த புத்தகத்தை வாங்கி எறிஞ்சிட்டானா. அப்புறமா வந்து அந்த புத்தகத்தை எடுக்க போயிருக்காங்க. கோவத்தில் வந்து ஒரு கத்தி எடுத்து அந்த அம்மாவுடைய கையை வெட்டிடுறான். வெட்டினோம்னா எங்கள் அம்மா வந்து அதுக்கே தெரியாமல் முருகான்னு சொல்லிட்டு வழியில் ஐயோ அம்மான்னு கத்தாமல் முருகான்னு சொல்லிட்டு கத்திடுச்சு. கத்தின உடனே முருகன் வந்து என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நேரில் வந்துட்டாங்க. நேரில் வந்து ஒளி ரூபத்தில் காட்சி தந்து அந்த கீழே விழுந்து கிடந்த கையை தானாக வந்து கையோடு சேர்ந்து ஒட்டிடுச்சான், ரத்தம் நின்றுச்சான். இந்த கணவன் வந்து அறிவு வந்து காலில் விழுந்து ஐயோ நான் செஞ்ச தப்பாக மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு திருந்திட்டதா முருகன் வந்து இந்த திருமுருகாற்றுப்படை படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலேயே நேரம் வந்துடுவாருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த திருமுருகாற்றுப்படை புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இது முதல் பாடலாக இதை ஒரு பாடலாக பாடுவாங்க. ஒரு முருகா என்றன் உள்ளங்குளிர உவந்துடனே வருமுருகா என்று வாய் ஒரு வா நிற்ப கையுங்கனே தருமுருகா என்று தான் புலம் பா நிற்ப தையல் முன்னே திருமுருகாற்றுப்படையுடனே வரும் சேவகனே அப்படின்னு இந்த திருமுருகாற்றுப்படை படிக்கும் போதெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிற முருகனே, நான் திருமுருகாற்றுப்படை படிக்க போகிறேன், அப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்துரு அப்படின்னு இந்த திருமுருகாற்றுப்படையை படிப்பாங்க. இந்த பதிவு வந்து திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் முருகனை பற்றி பலவிதமான பாடல்கள் இருக்குது. நம்ம திருப்புகளோடு சேர்ந்து இந்த திருமுருகாற்றுப்படையில் இருக்கிற சிறந்த பாடல்களையும் நமக்கு தேவையான நேரங்களில் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ண பதிவு. இப்போ இந்த நக்கீரருடைய வரலாறு என்னன்னு பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நக்கீரர். இவர் இந்த திருமுருகாற்றுப்படை இவர் எழுதின இந்த பாடல் வந்து 10 பாட்டு நூல்களில் ஒரு நூல்கள்னு நம்ம கதை வச்சுருக்கோம். அது ஒரு சமய நூல்களுங்கிறத விட முருகனை கும்புறதுக்கு வந்து பாராயணம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு உரிய ஒரு பெரிய நூலாக இருக்குது. நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தது மாதிரி தருமின்னு ஒரு ஏழை புலவன் இருப்பார். அந்த ஏழை புலவனுக்கு வந்து சிவன் வந்து ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாரு. அந்த பாட்டை கொண்டு போயிட்டு மன்னன்கிட்ட கொடுத்து பொற்களி வாங்க போகும்போது வந்து நக்கீரர் குறுக்க வந்து இந்த பாட்டில் ஒரு குற்றம் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடாதும்பார். அப்புறம் இவர் வந்து சிவன் வந்து நான் எழுதின பாட்டிலே நீ ஒரு குறை சொல்கிறியா அப்படின்னு கோவப்பட்டு நக்கீரரை எரிச்சிடுவார். அப்புறம் திருப்பி வந்து எல்லோரும் வந்து அந்த மன்னருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் திருப்பி உயிர்ப்பிச்சிடுவார். அதுதானே நமக்கு அந்த திருவிளையாடல் புராணத்தில் தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்ததுன்னு. அடுத்த கதை தான் நம்ம திருமுருகாற்றுப்படை தோன்றின கதை. இது திருப்பி உயிரோடு அவர் வந்ததுக்கப்புறமுமே அந்த அக்கினியில் எரிஞ்சு அவர் திருப்பி வந்ததுக்கப்புறம் அவருக்கு வெப்பு நோயின்னு அந்த சூட்டுனால் ஆகிற நோய் வந்துடுது. உடம்பு அப்புறமும் தகிக்கிற மாதிரி அவருக்கு வலிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம தான் ஏற்கனவே பார்த்தது மாதிரி முருகன் தானே மிகப்பெரிய டாக்டரு. அந்த முருகன்கிட்டே வந்து போய் ஒரு மருந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு முருகனை கும்பிடுறதுக்கு திருப்பரங்குன்றம் மலையில் போயிட்டு கும்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மரக்கிளையிலேருந்து ஒரு இலை வந்து கீழே விழுந்திருக்கு. அது கீழே வந்து ஒரு சிற்றோடை நீரோடை ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மலை தண்ணியில் ஒரு
நீரோடை ஓடிக்கிட்டு இருந்ததில் ஒரு மரத்துலேருந்து விழுந்த இலை வந்து பாதி நிலத்துலையும் பாதி வந்து அந்த தண்ணிக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி விழுந்திருக்கு. அப்போ அந்த பாதி இலை வந்து நிலத்தில் இருந்ததில் அது அப்படியே டக்குன்னு வந்து ஒரு பறவையாக மாறிடுச்சான். அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்த ஒரு பாதி இலை வந்து அது அப்படியே ஒரு மீனாகி அப்படியே போயிருக்கு. இதை பார்த்தவொடனே இவர் சிவபூஜையில் இருந்தவர் வந்து சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பார்த்தவர் ஒரு இலை வந்து ரெண்டாக பிரிஞ்சு இப்படி போகிறத பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து என்னது இது, ஏதோ நான் அதிசயம் நடக்குது அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டு தவம் கலைஞ்சிருது இவருக்கு. இவர் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவர் வந்து என்ன இப்படி ஏதோ நடக்குது அப்படின்னு கண்ணை முழித்து பார்க்குறாரு. இது கண்ணை முழித்து இவர் திசை திருப்பினது வந்து கடவுள் கிடையாது. அந்த இடத்துல வந்து அங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து இருக்கேன், அங்கே கற்கிமுகி அப்படின்னு ஒரு பெண் பூதம் இருந்திருக்கு. அந்த பூதம் வந்து 1000 பேர்த்த வந்து சாப்பிடணும்னு நினச்சிருக்கு. அது பாருங்கள், மிகப்பெரிய விருந்து. அதாவது ஒரு நேரத்தில் ஒருத்தரை சாப்பிட்டா திருப்பி பதிச்சிருமா, திருப்பி வந்து உடனே இன்னொருத்தரை சாப்பிட்ணும்ல. அதுக்கு பதிலாக வந்து 1000 பேரை கலெக்ட் பண்ணிவிட்டு 1000 பேரை சேர்த்து ஒரே நேரத்தில் வந்து எல்லாரையும் சாப்பிட்டோம்னா மிகப்பெரிய விருந்து இல்லை, அப்படி சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரவா கடத்தி கொண்டு வந்து அந்த மலை குகையெல்லாம் அடைச்சி வச்சுருக்கு. 999 பேர்த்த பிடிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து 1000 யார் கிடைப்பான்னு தேடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நக்கீரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு, இந்த மலையில் வந்து தவம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஆஹா சிக்கனாண்டா 1000வது ஆளுன்னு பிடிச்சிருச்சு. பிடிச்சி கொண்டு போயிட்டு குகைக்குள்ளே கொண்டு போய் போட்டுருச்சு. ரைட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு தீயை பொருத்தி வச்சு எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக போட்டு சமைச்சு சாப்பிட்ற வேண்டியதான் அப்படின்னு அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே இந்த 999 பேரும் இவரை திட்டுறாங்க. ஏன்டா லூசு பைய மாதிரி வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே, நாங்கள்லாம் அந்த 999 பேர் 1000வது ஆள் கிடைக்காம இந்த பூதம் ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இந்த மலை பக்கம் எவனுமே வரல, நீன்னு பார்த்து இந்த பக்கம் வந்து நீங்கள் 1000வது ஆளாக சிக்கிட்டியாடா, உன்னோட சேர்ந்து எங்களையும் வந்து கொல்ல போறியாடான்னு திட்டிருக்காங்க. இவர் வந்து இப்போ நடக்கிறதெல்லாம் வந்து நன்மைக்கு, முருகனுடைய திருவிளையாடலை இது ஒன்றா இருந்தால் இருக்கும், காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. இவர் வந்து அந்த 6 படை வீட்டையும் நினச்சி பாடல்கள் பாடுறாரு. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் சேர்ந்த அந்த தொகுப்பு தான் திருமுருகாற்றுப்படை. இவர் உட்காந்து அந்த பாடல் பாடினவொன்னா இவர் நினச்சது மாதிரியே முருகன் வந்து உண்மையிலேயே வந்து நேராக வந்து அவர் வேலை வச்சு அந்த பூதத்தை கொண்டுட்டு, கற்கிமுகிங்கிற பூதத்தை கொண்டுட்டு இந்த 1000 பேர்த்தையும் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிடுறார். அந்த திருவிளையாடல் நடந்த இடம் தான் வந்து திருப்பரங்குன்றம். அந்த இடத்துல எழுதப்பட்ட பாடல் தான் திருமுருகாற்றுப்படை. இனிமேல் வரப்போகிற பதிவுகளில் இந்த திருமுருகாற்றுப்படைகளில் இருந்தும் நம்ம ஏதாவது ஒரு பாடல்களை அர்த்தத்தோடு பார்க்கலாம். முருகா சரணம்.